இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம தலைவரோட ஜெயிலர் 2 படத்துக்கான அப்டேட், சர்தார் 2 படத்துக்கான அப்டேட், நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட சக்தி திருமகன் இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்லாம் இருக்கு. இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம தலைவர் ரஜினி சார் இருக்காருல்ல, இவரு இப்போ வந்து நம்ம டைரக்டர் நெல்சன் அண்ணாவோட டைரக்ஷன்ல ஜெயிலர் 2 படத்துல அவர் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து சென்னையில வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த இப்போ அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இந்த ஜெயிலர் 2 படத்துக்கான மத்த அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கார்த்தியனா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நம்ம டைரக்டர் PS ஸ்மித் ரெட்டி இவரோட டைரக்ஷன்ல அவரு நடிக்கிற படம் தான் சர்தார் பார்ட் 2. இப்போ இந்த படத்துல இருந்து என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான டப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை அபிஷியலா வந்து சொல்றாங்க. கார்த்தியனா இந்த படத்துக்கான டப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாரு. சோ இந்த சர்தார் 2 இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த படத்துக்கான மத்த அப்டேட்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அருண் பிரபு இருக்காருல்ல, இவரோட டைரக்ஷன்ல நம்ம விஜய் ஆண்டனி அண்ணா நடிக்கிற படம் தான் சக்தி திருமகன். இந்த படத்துக்கான டீசரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர மார்ச் 12, அதாவது வர புதன்கிழமை சாயங்காலம் 5:01 இந்த சக்தி திருமகன் படத்துக்கான டீசரை ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட இந்த படத்துக்கான டீசர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படம் நம்ம விஜய் ஆண்டனி அண்ணா நடிகிற 25வது திரைப்படம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.